வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணி. நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணி. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமரன். இன்றைய நாளில் நாம ஒரு புது மாதிரியான ஆன்மீக தகவல்களை நாம தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே பல வீடியோக்கள் மாதிரி ஜோதிடத்தை பற்றின விஷயங்களை பற்றி நிறைய நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதில் உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் அனைவரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஃபோன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு எவ்வளவு விஷயங்களை என்னால் ஜோதிடத்தில் சொல்ல முடியுமோ, இறைவனுடைய அனுகிரகம் எவ்வளவு எனக்கு கிடைத்திருக்கிறதோ ஜோதிடத்தில், அத்தனையும் விஷயங்களையும் இந்த யூடியூப் மூலமாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய கருத்துக்களை நான் மதிக்கிறேன். நீங்கள் சொல்லுகின்ற நீங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உடனுக்குடன் உங்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்றாலும், நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு உங்களுக்கு நான் நிச்சயமாக ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் நான் அதை தெரியப்படுத்துவேன். அதுபோல ஜோதிடம் என்பது இறைவனால் ஒருவருக்கு அளிக்கப்பட்டது. ஜோதிடத்துல எல்லாரும் வர முடியுமா முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி இல்லை. யார் வேணாலும் ஜோதிடத்துல வரலாம். அவர்களுக்கு அந்த பாத்தியதை அவங்களுக்கு அவங்களுடைய ஹாரோஸ்கோப்ல இருக்கணும். இருந்தால் கண்டிப்பா அவங்க ஜோதிடத்துறையில ஜொலிக்கலாம். அவர்கள் ஜோதிடத்துல வரலாம். ஏன்னா ஜோதிடத்தை முறையாக பயின்று இறைவனுடைய அனுகிரகம் முதல்ல ஜோதிடத்துறையில வர வேண்டும். வரணும்னா ஜோதிடத்துறையில நாம் வரணும் அப்படின்னு இருந்தால் அந்த எம்பெருமான் ஈசனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கணும். இறைவனுடைய பாதங்களை நாம பற்றி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இறைவனுடைய பாதங்களை நாம் பற்றி கொண்டால் மட்டுமே எந்த ஒரு விஷயமானாலும் அந்த விஷயத்தில் நமக்கு எந்த விதமான துன்பங்கள் நேராமல் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம கடந்து செல்ல முடியும். இதை நான் ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் நான் தெரிவிச்சுட்டு இருக்கிறேன், சொல்லிட்டு இருக்கிறேன். என்னை போன்று இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு அன்பர்களும் என்னுடைய வேண்டுகோள், ஆலயங்கள் சென்று வழிபட்டு இறை நாமத்தை சொல்லி ஒவ்வொருவரும் தங்களது கர்மாவிலிருந்து வெளியேறி நல்ல சுபிட்சமான வாழ்க்கை பெற எம்பெருமான் ஈசன் பாதம் பணிந்து அனைவருக்காகவும் இந்த நேரத்துல நான் வேண்டுகிறேன். இப்போ ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஜாதகம் எப்படி நம்ம எடுக்கிறது, ஜாதகத்துல எப்படி நம்ம பலாபலன்களை நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் அது போன்ற ஒரு தகவல்களை நாம பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய பிறப்புல நம்மளுடைய பிறந்த உடனே நம்ம அப்பா அம்மா நமக்கு நேரம் குறிச்சிருப்பாங்க. அந்த நேரத்தை வச்சு நாம எங்க பிறந்தோம் அப்படிங்கிற கூரையும் வச்சு நம்ம நம்மளுடைய ஜாதகத்தை நம்ம கணிச்சுக்கலாம். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த நேரம் பிறந்த நேரம் சரியா பெற்றோர்கள் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சாதான் அந்த பிள்ளையினுடைய ஜாதகம் எவ்வளவு துல்லியமாக வரும் அப்படிங்கிறத பெற்றோர்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க, இப்போ ஒரு 70s 80s இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மோஸ்ட்லி
தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜாதகங்களை எழுதி வச்சிருக்க மாட்டாங்க. அப்போல்லாம் பெருசா இந்த ஜாதகத்தை பற்றின அறிவு அந்த அளவுக்கு இல்லை. வள்ளுவர்களுக்குள்ளே ஒரு சிலர் மட்டுமே சென்று ஜாதகங்களை பார்ப்பாங்க. எல்லாருமே தங்களுடைய பிள்ளைகள் பிறந்த நேரத்தை கூட சரியாக எடுத்து வைக்காம விட்டிருப்பாங்க. ஆனா ஒருவருக்கு பிறந்த நேரத்தையும் அவர் எந்த நேரத்துல பிறந்தார் அப்படிங்கிறது எல்லாமே இன்றைய காலகட்டங்கள்ல ரொம்ப துல்லியமா நம்ம எடுத்துடலாம். அவருடைய பெயர், அவர் பிறந்த ஜாதகத்தின், அவர் பிறந்த நேரத்தை, அவருடைய எந்த நேரத்துல பிறக்கிறார் என்பதை வைத்து அவருடைய பெயரும் கூட அமையும். ஒருவருக்கு அந்த கிரகங்கள் அதை சொல்லும். ஒரு பேர் கூட பாத்தீங்கன்னாக்க அந்த கிரகங்கள் தீர்மானிக்கிறது தான். ஒருவருடைய பெயரை அந்த கிரகங்கள் தீர்மானிக்கிறது தான். அப்போ பெற்றோர்கள் தான் பிள்ளையினுடைய பெயரை வைக்கிறார்கள் என்று நம்ம நினைக்கிறோம். பெற்றோர்கள் தான் வைக்கிறாங்க, அதான் முடிவு பண்றது கிரகங்கள் தான். இப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் கிரகங்கள் இந்த பிரபஞ்சத்துல முடிவு செய்யுது. யாருக்கு மகனாக பிறக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே இறைவன் நிச்சயிச்சது, கிரகங்கள் செயல்படுத்துது. அப்போ ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு காரணத்துவம் உண்டு. அந்த காரணத்துவத்தை அறிந்து நாம அவருக்கு பலன் சொல்றதுக்கு தான் அவருடைய ஜாதகம். அவருடைய ஜாதகத்தை வைத்து எல்லாமே நாம அவருடைய வாழ்க்கையின் வளர்ச்சி, அவருக்கு ஏற்படக்கூடிய தொழில், திருமணம் போன்ற விஷயங்கள் அனைத்தையுமே நாம ஜோதிடத்தின் மூலமாக நாம் அறியலாம். இப்போ ஜோதிடத்தை பொறுத்தளவுல நேர்மறை, எதிர்மறைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்டு. ஒருவர் ஜோதிடத்தை அணுகுவாங்க, ஒருத்தவங்க ஜோதிடத்தை பேசக்கூடியவர்களும் உண்டு. அப்போ ஒரு நேர்மறையான விஷயம் ஒன்று இருக்கிறது என்றால் அதற்கு எதிர்மறையான விஷயங்களும் இந்த உலகில் உண்டு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சோம்னா தான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற பயணத்துல நாம ஒவ்வொரு நாட்களும் கடந்து செல்ல நம்மளால் இயலும். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தை நாம் துல்லியமாக கணிக்க வேண்டும் என்றால் அவருடைய அந்த ஜாதகர் பிறந்த நேரமும் நாழிகையும் வினாழிகையும் தெளிவாக நாம் எடுக்கணும். அது இருந்தால் மட்டுமே அந்த ஜாதகரனுடைய பலாபலன்களை நாம துல்லியமாக எடுத்துடலாம் அப்படிங்கிற இந்த யூடியூப் மூலமா உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நாம் ஜோதிடத்தில் பார்க்க போற விஷயம், ஒரு நட்சத்திரம், அதாவது இப்போ கேதுவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க கால புருஷ தத்துவத்துல கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், இப்படி இந்த விம்சோத்தரி வருடம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல கேதுவிலிருந்து நாம பார்க்கிறோம். அப்போ கேதுவை நம்ம முதன்மையா எடுத்துக்கிட்டு கேதுவனுடைய நட்சத்திரமாகிய அஸ்வினி, மகம், மூலம். அப்போ இந்த அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரங்கள்ல மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? அதே கேதுவனுடைய நட்சத்திரமாகிய மகம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம், அதே கிரகம் பொதுவா நம்ம இப்போ சுக்கிரனை எடுத்துக்கிறோம்.
சுக்கிரன் எடுத்துக்கிறோம்னாக்க, இப்போ மேஷத்தில் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இருக்கும் பொழுது அந்த கிரகம் ஒரு பலாபலன்களையும், அதுவே சிம்மராசி இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது வேறு மாதிரியான பலன்களையும், அதுவே தனுஷு ராசியில் இருக்கக்கூடிய கேதுவின் நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது வேறு மாதிரியான பலன்களையும் கொடுக்கும் என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம பலாபலன்களை நம்ம எடுக்கும் பொழுது ஒவ்வொரு நட்சத்திரங்களின் தன்மையை ஆராய்ந்து பார்த்துத்தான் நாம பலாபலன்களை சொல்ல இயலும். அப்போ 27 நட்சத்திரங்களும் 12 வீடுகளில் உள்ளது. அப்போ இந்த 12 வீடுகளில் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் அமரும் பொழுது அந்த பலாபலன்கள் எவ்வாறு மாறுபடுகிறது என்பதை நாம் பார்க்கணும். இப்போ அந்த மாறுபடக்கூடிய பலாபலன்கள் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான வளர்ச்சியையும் விளைவுகளையும் ஏற்படுத்துகிறதையும் நம்ம பார்த்துக்கணும். அதுதான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சிறிய நுணுக்கங்கள். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா ஜோதிடத்துல பலாபலன்களை நாம சொல்வதற்கு எளிதாக இருக்கும். இதுபோல இறைவனுடைய பிராப்தம்ங்கிறது நமக்கு இருக்கும். இறைவனுடைய பிராப்தங்கிறது நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம கடந்து போக முடியும். துன்பம் என்பது மனிதனுக்கு வரக்கூடியது இயல்புதான். எல்லா மனிதர்களும் துன்பம் வரும். அது ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நன்மையும் நடக்கும், தீமையும் நடக்கும். ஆனா அதெல்லாம் கடந்து போகிறது தான் மனிதனுடைய வாழ்க்கை. அப்போ கடந்து நம்ம செல்ல வேண்டும் என்றால் இறைவனுடைய பாதம் பற்றி கொள்ள வேண்டும். இறைவனுடைய பாதத்தை நாம் பற்றி கொண்டோமே ஆனால் இறைவன் நம்மை துன்பங்களிலிருந்து விடுபட வைப்பார். அப்போ அந்த துன்பத்தை கடக்க நம்மால் இயல முடியும். அந்த மன தைரியத்தையும் நமக்கு இறைவன் அருள்வார். அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு விஷயம். இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நல்லது செய்யணும். மனிதர்களுக்கு நாம நன்மையை செய்ய வேண்டும். நம்மால் இயன்ற நன்மையை செய்ய வேண்டும். நாம பேசாம கடந்து கூட போயிடலாம். ஆனா பேசி விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நாம சொல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இதுபோல ஒருவருக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் கூட உபத்திரவங்கள் நாம ஒருபோதும் செய்யக்கூடாது. இதுதான் அங்க பிரச்சனையே. அப்போ அந்த விஷயங்களை நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நாம செஞ்சோம் அப்படின்னாக்க துன்பங்கள் நேராம நாம கடந்து செல்லலாம். இப்போ இந்த யூடியூப் சப்ஸ்கிரைபர் நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் எடுத்துக்கிறேன். உங்களுடைய ஜாதகங்கள் அனுப்பியிருக்கீங்க. அந்த ஜாதகங்களை நான் பார்த்து ஒவ்வொருவருக்கும் நான் உங்களை அழைத்து உங்களுடைய ஜாதகங்களை பற்றி விளக்கங்களை சொல்றேன். மேலும் ஃபோன் எடுக்காம சில நேரங்களில் இருக்க வேண்டிய சூழல் இப்போ ஏற்படுகிறது. அப்போ ஃபோன் எடுக்கலைன்னா ஏதோ தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். மேலும் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நான் எடுத்துக்கொள்கிறேன். மேலும் உங்களிடத்திலிருந்து வரக்கூடிய கருத்துக்களை வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நான் உங்களிடத்துல இந்த யூடியூப் மூலமா பகிர்ந்து வரேன். வாழ்க வளமுடன். நன்றி.